ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். நம்ம எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை யார் யாருக்குன்னா ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பிடிக்காதவங்க சொன்னால் எது பட்டாலும் கைப்பட்டாலும் குத்தும், கால் பட்டாலும் குத்துன்னு வரும் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் எரிச்சலாக இருக்கவங்க கிட்ட எது பேசுகிறாலும் அவங்க காண்டாக தான் ஆவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் சௌந்தர்யா இருக்காங்க. ஜாக்லின் வந்து என்னென்னா, இப்போ வந்துட்டு ஏதோ முட்டையை வச்சு இது பண்ணுறாங்க போல இருக்குது. அப்போ சௌந்தர்யா வந்துட்டு நானும் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட கேட்டுக்கோ, கிச்சனில் யார் சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் கிராசரி எவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷயங்கள். நான் சமைக்காமல் வேறு யாராவது உள்ளவங்க சமைச்சாங்கன்னா எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே நீங்கள் தான் பண்ணணுமா, நீங்கள் போடுற 16 முட்டை தான் நானும் போட போகிறேன், அதுக்கு எதுக்கு இது அப்படின்போது நீ என்கிட்ட பேசாத, கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட போய் பேசு. அப்படியே மாறிட்டே இருக்குது, பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. அப்போ திடீர்னு சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் என்ன சொல்லுங்கள் எனக்கு புரியல அப்படிங்கும்போது, ஆமாம் உனக்கு எப்பயுமே புரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காலையில் இந்த வார்த்தையை வச்சு அடித்தாங்களா, அதனால் சௌந்தர்யா கோவம் வந்து மாறி மாறி பயங்கரமாக முட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியல, பழைய சௌந்தர்யாவும் மாறுறாங்க. அந்த மாதிரி அப்படியே அந்த மார்க் பண்ணுற விஷயங்கள், அப்படியே இவங்க தான் வந்து ஷோ ஃபுல்லாக சமைக்கணும், அப்படியே சமைக்கிற மாதிரி பண்ணுறது, அப்படியே இவங்க தான் சமைக்க தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஆடுவாங்க அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன், இவங்க சமைக்க தெரிஞ்ச மாதிரி நீங்கள் சொன்னீங்களா ஆடுவாங்கன்னு, அவங்க சமைச்சதானே நீங்கள் இத்தனை நாளாக சாப்பிட்டீங்க. ஒரே ஒரு நாள் உங்களை சமைக்க சொன்னாங்க, புளிக்குழம்புன்னு ஒன்று பண்ணீங்க, ஊரே பேச்சு, என்ன பேச்சு, கிண்டல் பண்ணி பேச்சு, உங்களால் ஒரு சமையல் பண்ண முடிஞ்சுதா? இவ்வளோ நாள் இவங்க சமைச்சதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அப்படியே சமைக்க தெரிஞ்ச மாதிரி ஆடுவாங்கன்றீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? எதில் வேணாலும் பேசலாம். சோத்தை சாப்பிட்டுட்டு, அவங்க போட்ட சோத்தை சாப்பிட்டுட்டு ருசியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே சமைக்க தெரிஞ்ச மாதிரி ஆடுவாங்கன்னு பேசவே கூடாது. உங்களுக்கு கோவங்கள் இருக்கா, அதை எப்படி கன்வே பண்ணமோ அந்த மாதிரி பண்ணணும். இதனால தான் சௌந்தர்யாவுக்கு பிடிக்க மாட்டுது. காலையெல்லாம் ஃபுல்லாக அழுதாங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு சண்டை போதும் அவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா சமைக்கிறது அங்கே அவங்க டிபார்ட்மெண்ட். இவங்க கிச்சன் போன வாட்டி வந்து கிச்சன் இன்சார்ஜ் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால் முத்துக்குமார் என்ன ஒரு விஷயம் பண்ணார், அதுக்கும் அவங்க என்ன ஒரு ஆட்டம் ஆடினாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்பயும் வந்து கிச்சனில் இருக்கவங்க ஒரு விஷயம் சொன்னால் அதை போய் இன்சார்ஜில் கேட்காம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாக்லின் கிட்ட பேசுகிறதே தப்பு. கடைசியாக அவர் தான் வந்து சொல்கிறார், இது ஒரு சண்டே இல்லை, எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு. அது அப்புறமா வந்து சௌந்தர்யா சைலண்ட் ஆகிறாங்க. ஸோ சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு தன்னை வந்து எல்லோரும் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த கீட் மோடு எல்லாம் போய்டும். இந்த விஷயங்களை முதல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் சௌந்தர்யா அந்த வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் மறைச்சி மற்றவங்களை ப்ரொவோக் பண்ணி நிறைய பேரை வந்துட்டு கலாய்ச்சி தள்ளி, எத்தனை பேர் மஞ்சரிலாம் பாவம் அவ்வளோ வாட்டி அசிங்கப்பட்டிருக்காங்க, அவமானப்பட்டிருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது, இந்த சண்டையில் யார் மேலே தப்பு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.